ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாள் ரொட்டீன் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சனிக்கிழமை காலையில் பாப்பா 2 பேர்த்துக்குமே ஸ்கூல் இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவங்கள எப்பவும் போல் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு கம்பெனிக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பேக்கிங் வேலை எல்லாமே இருந்தது. அது எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேக்கிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரம்யா கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு கரண்ட்டு ஷடவுன் ஆட்டிருக்குது, 2 பேரும் ஈரோடு போகலாமா அப்படின்னு கேட்டால், என்னடா திடுதிப்புன்னு போகலாங்கிறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நானும் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு பார்த்தா கிச்சன் கண்ணிலேயே பார்க்க முடியல. சரி, மதியம் சாப்பிட வரும் பொழுது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போனதையுமே உடனே நானும் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போயிட்டேன். கிச்சனெல்லாம் அப்படியே கசகசன்னு இருந்தது. சரி, ஓகே, டக்குன்னு கொஞ்சம் க்ளீனிங் வேலை செஞ்சு விட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். நானும் ஈரோடு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் கூட ஈரோடு போனோம்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன வேலைக்காக போகிறோமோ அந்த வேலை மட்டும்தான். மற்றபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போகிறோம், அந்த வேலையை முடிக்கிறோம், டான்னு கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா. நான் பார்த்திங்கன்னா லோகு சேனல் கூடயோ இல்லைன்னா ரம்யா கூடயோ இந்த மாதிரி யார் கூடையாவது போகும்பொழுது தான் என்னால் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் ரம்யா வான்னு கூப்பிட்டதையும் டக்குன்னு வா ரம்யா அப்படின்ட்டு 2 பேருமே கிளம்பிட்டோம். இன்றைக்கி ரம்யா கடையில் ஷட்டவுன். ஸோ அதனால் அவளோட வேலையும் பாதிக்காது. 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நம்மளோட அல்லிப்பூ செடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிங்க் கலர் அல்லிப்பூ நல்லா சூப்பராக பூத்துருக்குது. தினமும் ஏதாவது ஒரு கலர் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக பூக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்களும் பாருங்களேன், சூப்பராக பூத்துருக்காங்க மேடம். இந்த புலம்பல் எப்போவுமே நான் புலம்புற புலம்பல் தான். செடியில் பூ பூத்து கிடக்குது, பறித்து வைங்கன்னு சொன்னால் பாப்பா 2 பேரும் சட்டையே பண்ணிக்கிறதில்ல. சன்சியாவது மிரட்டினா செய்வா. ஆனால் சுகஸ்தியா எனக்கெல்லாம் பூ வேண்டாங்கம்மா, நானெல்லாம் பூ ஸ்கூலுக்கு வச்சுக்கிட்டு போகல அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா. சரி, அவங்க 2 பேரும் தான் வச்சுட்டு போகிறதில்ல, நாமளாவது இப்படி வெளியில் எங்கேயாவது போகிற பக்கம் வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் பறித்து வச்சுக்கிட்டேன். அப்படியே ரம்யா கடைக்கு வந்தாச்சு. நான் ரம்யா 2 பேரும் சேர்ந்து ஈரோடு கிளம்பிட்டோம். அப்படியே வாங்க ஈரோட்டில் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். காலையில் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும் பொழுது வண்டியில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சுத்தமாக பார்க்கவே இல்லை. சரி, எப்படி இருந்தாலும் ஈரோடு டிமார்ட் சுற்றிட்டு மற்ற பக்கம் ஷாப்பிங் போயிட்டுன்னு எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சார்ஜ் ஈரோடு டிமார்ட் நாங்கள் வரும் பொழுதே 30% தான் வண்டியில் சார்ஜ் இருந்தது. டிமார்ட்டில் வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ பார்க்கும் பொழுது தான் நானே பார்க்குறேன். அது வரைக்கும் பார்க்கல. அக்காவும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்தோமா, சரியாக நாயை அடிச்சுக்கிட்டு வந்தோம். அது வரைக்கும் பார்க்கல. டிமார்ட்டில் போகும் பொழுதே கொஞ்சம் பதட்டமாட்டம் ஆகிடுச்சு. அச்சுச்சோ, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 30%ல் இங்கேருந்து ஈரோடு போய் ஈரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக போக முடியாது. என்னமையா பண்ணுறது அப்படின்னோம். சரி வா, ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டோம். வண்டியை நிறுத்திட்டு போய் முதல்ல பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அப்படியே மேலே டிமார்ட்குள்ளே வந்தாச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ஒரு கடையில் கூட ஈரோட்டில் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துருக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சார்ஜர் எடுத்துக்கிட்டு வரல. எப்போவுமே வண்டி எடுக்கிறப்ப சார்ஜர் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஆனால் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கான்னு மட்டும் பார்த்துருவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சார்ஜரும் எடுத்துகிட்டு போகலை, சார்ஜும் ஃபுல்லாக இருக்குதான்னும் பார்க்கல. ஈரோட்டில் ஒரு 1 மணி நேரம் போல் அந்த டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு 2 பேர்த்துக்குமே மூடு இல்லை. ஏன்னா நம்மளோட வண்டியில் சார்ஜ் இல்லை, எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை. சரி, ஓகே, ஏதோ கொஞ்சம் வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு டிமார்ட்லேருந்து கிளம்பிட்டோம்.
100% சார்ஜ் இருக்கும் பொழுது சார்ஜ் வந்து எப்படி குறையும்னா கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சிட்டு வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% 20%க்குலாம் வந்துச்சுன்னா சல்லு 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 சல்லுன்னு குறையும். எப்படி குறையும்னே தெரியாது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும் பொழுது சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12, 13 ஆயிப்போச்சு. டிமார்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரும் பொழுதே 12, 13 ஆயிப்போச்சு. அச்சோ வண்டி சார்ஜ் இல்லைன்னா இப்படின்னு கூட நிறுத்த முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்காவும் தங்கச்சிக்கும் பேனு முழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி வாங்கினோம் இல்லைங்களா, அந்த டீலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஈரோட்டில் ஏதாவது ஷோரூம் இருக்குதா அண்ணா, நான் வந்து சார்ஜர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஈரோட்டில் வீரப்பம்பாளையம் பிரிவில் ஷோரூம் வந்து இருக்குது, நீங்கள் அங்கே கொண்டு போய் வண்டியை சார்ஜ் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வண்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு அங்கே கொண்டுட்டு போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டோம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போன்னே தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே அவர் என்னன்னாரு, அக்காலும் தங்கச்சி ஈரோட்லேருந்து வண்டியை தள்ளிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக தான் பண்ணினார். என் தங்கச்சி ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணதையும் அக்காவும் தங்கச்சியும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வாங்க வண்டியை அப்படின்னு 2 பேருமே கடுப்பு தான் பண்ணினாங்க. என்னடா பண்ணுறதுன்னு புரியலையே. எப்படியோ அந்த டீலருக்கு ஃபோன் பண்ணங்காட்டி ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கடையில் கொண்டு போய் சார்ஜ் போட்டு நானும் ரம்யாவும் வண்டியை சார்ஜ் போட்டதே போட்டாச்சு. சரி வா இனி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்து அப்படியே ஒரு கரும்பால் குடிச்சிட்டு இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஈரோட்டில் வாங்கணும்னு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு வந்தோமோ அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சார்ஜும் ஏறாது. ஒரு 2 மணி நேரம் போட்டோம்னா தான் ஒரு 50%ஆவது ஏறும். சும்மா அந்த ஷோரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சரி போய் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வா அப்படின்ட்டு 2 பேருமே கிளம்பி ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்து திங்ஸ் எல்லாமே என்னென்ன பிளான் பண்ணி வந்தோமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்கேயே வந்துட்டோம். வந்து பார்த்தோம்னா வண்டி 49% சார்ஜ் வந்து ஏறி இருந்தது. போதுண்டா நம்ம வீட்டுக்கு போகிற அளவுக்கு சார்ஜ் ஏறிடுச்சு, இனி வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். எப்படியோ வண்டி சார்ஜ் இல்லைங்காட்டி வந்த வேலையும் வேஸ்ட்டாக போயிடும். பொருளும் எதுவும் பிளான் பண்ணி என்னென்ன வாங்க வந்தோமோ அதுவும் எதுவுமே வாங்காமல் எல்லாமே இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கங்காட்டி கொஞ்சம் வந்து பரவாயில்லையா போச்சு. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோலாம் நான் சொல்ல மாட்டேன், என்னோட முட்டாள்தனம். நான் வந்து வண்டி எடுக்கும் பொழுதே கண்டிப்பாக சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கணும். எப்போவுமே பார்ப்பேன், ஆனால் யானைக்கும் அடி சறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் இன்றைக்கி வந்து பார்க்காம போச்சு. பட் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் போன ஷாப்பிங் வேலையும் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த வகையில் வந்து ஒரு சந்தோஷமாக போச்சு. என் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேருமே எப்படா அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டியும் சார்ஜ் போட்டு வந்தாளுங்க இவளுங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அவங்க நினைக்கிறத போட்டோம். நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்தியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வேலைகளையும் முடிச்சிட்டோம். வண்டியும் சார்ஜ் போட்டாச்சு. நீங்கள் யாராவது பேட்ரி வண்டி வச்சுருக்கிறீங்கன்னா இல்லை பேட்ரி வண்டி வாங்கலான்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, வாங்குங்க. வண்டி சூப்பராகவே இருக்கும், பெட்ரோலும் சேவிங்காக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா சார்ஜுக்கு எங்கே போனாலும் கொண்டுட்டு போயிருங்க, அவசரத்துக்கு கண்டிப்பாக உதவும். ஏன்னா டிக்கி வந்து அத்தாசோடு கொடுத்துருக்கோம், அதில் நம்ம என்ன பண்ணுறோம் கட்டவளை பையில் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது. சார்ஜர் தூக்கி போட்டு போயிருங்க, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு பெட்ரோல் இல்லாமல் நம்ம வந்து இருந்துட்டு வரலாம். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்பவும் போல தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி போனாங்களா, அதனால் நேரமாக எழுந்தேன்னு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாரம் எப்பவும் போல தான் ஒரு 9 மணிக்கு தான் எழுந்தேன். சனிக்கிழமை ரம்யா கூட ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஆக்கும் பொழுதே கொஞ்சம் சாப்பாடு சேர்த்தி தான் ஆக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் லேட்டாக தான் வருவோம், லேட்டாக தான் எந்திரிப்போம். சாப்பாடு வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சிட்டோம்னா காலையில் வந்து பழைய சாப்பாடாக கரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தேன். பழைய சாப்பாடு கரைச்சி தான் சாப்பிட்றோம். சன்சிக்கு வந்து ஹிந்தி டியூஷன் வந்து இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30க்கெல்லாம் டியூஷன் வந்து இருக்குது. அவ்வளோதான், அவள் வந்து ஹிந்தி முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து ராஷ்டிர பாஷா போயிட்டுருக்கா. மாடல் எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த மாதம் சன்சிக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம். அதனால் அவளுக்கு வந்து இன்றைக்கி ஹிந்தி டியூஷன் வந்து இருக்குது. காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் டியூஷன் வந்து இருக்குது. அதனால் காலையில் சிம்பிளாக வந்து பழைய சாப்பாட்டை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கரைச்சி எல்லாருமே குடிச்சிட்டு சன்சியும் கொண்டு போய் ஹிந்தி டியூஷனில் விட்டுட்டு வந்தாச்சு. சன்சியை ஹிந்தி டியூஷனில் விட்டுட்டு வரும் பொழுதே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இனி நான் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பழைய சாப்பாடு குடிச்சிட்டு போனால் வீட்டில் இருந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டியூஷன் போயிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு வரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வரும் பொழுதே அம்மா பசிக்குது இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. பாப்பா 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா பசிக்குது என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு தான் கேட்பேன். சரி அவளும் வந்துடுவா, அதுக்குள்ளே கடகடன்னு சமையல் வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் எடுத்து வந்திருந்தாங்க. சிக்கனில் ஒரு சோம்பேறி சிக்கன், இது வந்து இன்ஸ்டாவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இது வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் பார்த்தேன்.
ஆனால் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படி செய்யாதுன்னு, நீங்களும் ஒரு முறை பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஒரு மணி நேரம் போல் ஊறணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஊற விட்டுட்டு மட்டன் வந்து கொஞ்சம் எட்டு வந்திருந்தாங்க. மட்டனில் கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் மட்டனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மட்டனையும் வேக வச்சுட்டேன். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, நடுவில் ஒரு 2 நாள் கூட கறி வந்து எடுத்து சாப்பிட்றோம். என்னதான் மற்ற நாட்கள் எடுத்து சாப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்லைன்னா ஃபீலிங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. கறியில் முழிச்சா தான் அப்படியே அந்த இதே நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கெல்லாம். மட்டனும் வெந்துருச்சு. அதை இருத்து சூப் வந்து வைப்பேன் இல்லைங்களா, எப்பவும் போல் சூப் வந்து அதை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனையும் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். என்ன கௌரி, ஆடி மாதமே பிறந்துருச்சு, ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னும் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டில் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தானே எல்லாரும் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கும் புரியுதுங்க. ஆடி ஆஃபர் போடலையான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆடி ஆஃபர் போட்டுடலாங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னையிலிருந்து ஆடி 18ஆம் தேதி வரும் இல்லைங்களா, 18 ஃபங்க்ஷன் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்மளதில் வந்து ஆஃபர் வந்து போட்டுடலாம். என்ன ஆஃபர்னால் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கிங்க. நம்மளதில் 1000 ரூபாய்க்கு மேலே எல்லா பொருளும் கலந்தும் கூட வாங்கிக்கலாம். ஷிப்பிங் அமௌண்ட்டு இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வாங்குனீங்கன்னாலும் நம்மளோட டைல்ஸ் கிளீனர் ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. டைல்ஸ் கிளீனரோட ரேட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு டைல்ஸ் கிளீனர் 150 ரூபா. அது இல்லாமல் கொரியர் வந்து 50 ரூபா. ஸோ 200 ரூபாய்க்கிட்ட வரும். இந்த 200 ரூபா மதிப்புள்ள டைல்ஸ் கிளீனர் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, டைல்ஸ் கிளீனரே 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓகே, ஒரு டைல்ஸ் கிளீனர் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது ஒரு ஆஃபர். இன்னொரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் 3 டைல்ஸ் கிளீனர் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கும் பொழுது 150 ரூபா மதிப்புள்ள 3 டைல்ஸ் கிளீனர் 450 ரூபா மதிப்புள்ள நம்மளோட பொருளே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ஆஃபர் வந்து ஆடி 18 வரைக்கும் இருக்குதுங்க. வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே தரேன். நீங்கள் நம்மளோடதில் ஒரு 25 வகையான பொருட்கள் வந்து இருக்குது. அந்த பொருளில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்கனாலும் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கும் பொழுது ஒரு டைல்ஸ் கிளீனர் ஃப்ரீ, 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கும் பொழுது 3 டைல்ஸ் கிளீனர் வந்து ஃப்ரீயாக தரோம். உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து வேணும்னா நீங்களும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். ஆடி 18 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்குதுங்க. ஒரு வழியாக சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. சிக்கன்லேயே நல்லா ரசம் மாதிரி ஒரு தண்ணி குழம்பு, அந்த சோம்பேறி சிக்கனில் செஞ்ச கிரேவி, மட்டனில் பெப்பர் ஃப்ரை, மட்டனில் கொஞ்சம் குழம்பு, இது போல் வந்து செஞ்சுட்டேன். பாத்திரம்லாம் எதுவும் இல்லை. சமையல் செய்யவே கையோட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டேன். சின்ன மேடம் பாருங்கள், அப்படியே ஜாலி தான். அக்கா வீட்டில் இல்லை, மிரட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் ஜாலியாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்குறாங்க, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்ருக்காங்க. மணி வந்து 12:30க்கு சன்சி வந்து கிளாஸ் முடியும்னு சொன்னால், ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:15 பொழுதே கிளம்பி போயிட்டார். ஏங்க இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு நானும் சொன்னேன். அடிப்பொடி உனக்கு வேற இல்லை, நான் போய் பிள்ளைய நேரமாக கூட்டிகிட்டு வரேன், ஞாயிற்றுக்கிழமை நாளும் கூட படின்ட்டு அப்படின்ட்டு அவர் போய் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டார். சன்சியும் வந்துட்டா. இப்போ வந்து ராஷ்டிரபாஷா போயிட்டுருக்குறா ஹிந்தியில். நான் இதோட போதும் சன்சி, இதுக்கு மேலே போகாத, 8வது வந்துட்டேன், கொஞ்சம் இதுவே வந்து போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். போன டைம் வந்து முடிக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபாஷா வேண்டான்னு தான் சொன்னான். அப்புறம் அவளே ஆசையாக நான் வந்து ராஷ்டிரபாஷா போகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னான். இப்போவும் ராஷ்டிரபாஷா எக்ஸாம் வந்து வந்துருச்சு. இதோட முடிஞ்சிருமா சன்சி அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இல்லைங்கம்மா, நான் அடுத்து ஒன்றும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, அவளே படிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் வேண்டாங்காட்டி, நம்மளோட கடமை என்ன, ஃபீஸ் கட்டுறது, கொண்டுட்டு போய் விடுறது, பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றது, அவ்வளோதான். அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால் நான் அவளை ஒன்றும் சொல்கிறதில்ல. இங்கே ஹிந்தி டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபாஷா வந்து படிச்சுட்ருக்கா. அவங்க ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா மத்தியமாக வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கா. மத்தியமாக வந்து ராஷ்டிரபாஷாவுக்கும் கீழே தான். அது வந்து போன வருஷமே முடிச்சாச்சு. இப்போ ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியமாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 2லேயுமே படிக்கிறேன்னு படிக்கிறா. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. சமையல் ஃபுல்லாக முடிஞ்சுது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டு, நல்லா ஞாயிற்றுக்கிழமைனா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க யாரும் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்க, லீவு தான். நாங்களுமே நல்லா படுத்து சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ சன்சி தான் எடுத்து வச்சுருக்கா. இங்கே பாருங்கள் 2 பேரும் எப்படி படுத்து தூங்குறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம்னா சித்த நேரம் ஃபோன் கேது பார்த்துக்கிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்திருப்போம், கீழே படுத்திருப்போம். அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு தூங்கிடுறது தான் சரியான தூக்கம். ஒரு 2 மணி நேரம் போல் நல்ல தூக்கம். ஈரோடு போகிறது, வரது, ஷாப்பிங் போகிறது, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, இது எல்லாமே வந்து
பார்த்தீங்கன்னா வாரத்தில் அந்த 6 நாள் ஆஃபீஸ்க்கு ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கே செஞ்சிடுறது. ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறி எடுத்து ஆக்கி சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறது. நல்ல தூக்கம்னே சொல்லணும். நான்லாம் இங்கே பாருங்கள், மூஞ்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும். காய் வேறு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இந்த வாரம் வியாழக்கிழமை சந்தைக்கு வந்து போகாமல் விட்டுட்டேன். சரி, போன வாரம் சந்தைக்கு போகாமல் விட்டுட்டேன். இந்த வாரம் சந்தைக்கு போய்க்கலாமான்னு பார்த்தா, ஆனால் அது வரைக்கும் காய் வந்து இல்லாமல் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு எலுமத்தூரில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு கிளம்பி வந்தாச்சு. இத்தனை ரெசிபிஸ் சமையல் செஞ்சது மட்டும்தான். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் வந்தது கழுவுனது அதெல்லாம் எதுவுமே நான் வந்து செய்யவே இல்லை. சமைக்கிற வரைக்கும் இருந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து இப்போ வந்து சந்தைக்கு வந்தாச்சு. அப்படியே சிங்க் வழியாக பாத்திரமாக தான் கடந்தது. இப்போ போய் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் சன்சி வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடும் அரைச்சி வச்சுருப்பா. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா வேலைகளுமே சன்சி வந்து செஞ்சுட்டா. நான் அப்படியே கையோடு இந்த காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன டைனிங் டேபிள் மேலே இத்தனை சொரக்காய் இருக்குது, என்ன கௌரி பண்ணுறீங்க இத்தனை சொரக்காயை வச்சுக்கிட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொரக்காயை வச்சு ஒன்று வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு 10-15 நாளாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து நான் பார்த்துட்றேன். 1 மாதம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஐடியா தான். இப்போ வந்து புது ஐடியா எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 15 நாள் பார்த்துட்டு அடுத்த லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சொரக்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சமைக்கிற வேலை இல்லை, மதியமே வந்து சேர்த்தி சமைச்சாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையோட காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். சாப்பிட்டு நல்லா மறுபடியும் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே இப்படி ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த வாரம் ஃபுல்லாக பிரிஸ்காக ஓடுறதுக்கும் ஒடியாறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் அப்படியே நானும் சுஸ்தியும் காய் எடுத்து வைக்க வந்துட்டோம். எப்போவுமே இந்த காய் எடுத்து வைக்கிற வேலைக்கு சன்சி வந்து வரவே மாட்டாள். அவளுக்கு அந்த வேலை பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் சுகஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் பேரை சொல்லிக்கிட்டே தமிழ்லேயும் சொல்லுவாள், இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாள். வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே அதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு அவளுக்கு வந்து பிடிக்கும். அந்த வேலை செய்கிறதுக்கு மேடம் என் கூட வந்துட்டாங்க. கொஞ்ச நாளாக லாங் வீடியோ போடலை. ஏன் லாங் வீடியோ போடலைன்னு நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லவும் ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் டைமே இல்லைங்க. ஷார்ட்ஸ்னால் 1 நிமிஷம் எடுக்கிறோமா, கொஞ்சம் டக்குன்னு எடிட் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. லாங் வீடியோ கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்கிறதால அது வந்து எடுக்கிறதுக்கும் முடிய மாட்டேங்குது, எடிட் பண்ணுறதுக்கும் டைம் வந்து இருக்க மாட்டேங்குது. அதனால தான் லாங் வீடியோ வந்து இந்த கொஞ்ச நாளாக ஒரு 2 வாரமாக வந்து போடாத விட்டுட்டேன். இனிமேல் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா சன்சி பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டா. குக்கரில் ரெடியாக இருக்குது. காலையில் மதியம் வந்து செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கறி எல்லாமே அங்கே அப்படியே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டா எல்லாத்தையும். இப்போ நைட் சாப்பாடும் சாப்பிட்டு இருந்த கொஞ்சம் பாத்திரங்களையும் நான் வந்து கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சனி ஞாயிறு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.